மாநகராட்சி அதிகாரிகளுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். இது நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவம். அதாவது நாய்களால் குழந்தைகளுக்கு, மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாய்கள் தெருவில் நாய்கள் குழந்தைகளை கடிப்பதும், பெரியவர்களை கடிப்பதும், இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இது போல விஷயத்துல மாநகராட்சி ஊழியர்கள் மிகவும் மெத்தனமாக இருக்கிறார்கள். நான் இந்த விஷயத்தை பத்தி நான் மாநகராட்சி ஊழியர்கிட்ட பேசியிருக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க, சார் எங்களால நாய்களை பிடிச்சிட்டு போயிட்டு எங்களால வைக்கிறதுக்கு இடம்லாம் இல்லை. அதாவது நாங்கள் கருத்தடை பண்ணிட்டு திருப்பி எந்த இடத்துல பிடிக்கிறோமோ அதே இடத்துல விட்டுடுவோம். இதுதான் எங்களுடைய பணி. அதை நாய்களை கொண்டு போயிட்டு அடைக்கிற அளவுக்குலாம் எங்களுக்கு கிட்ட வசதி இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார். அப்பொழுது மிகப்பெரிய இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது நாய்களால். அதற்கு ஏதாவது ஒரு வழிவகை செய்ய வேண்டும் இந்த தமிழக அரசு. ஏன்னா மாநகராட்சி அதாவது மாநகராட்சியுடைய அந்த வார்த்தை அவர் ஊழியர் சொன்ன வார்த்தை ரொம்ப அலட்சியமாக இருக்கிறது. அப்போ இப்போ தெருவில் போறவங்களெல்லாம் நாய் கடிச்சுன்னு தான் இருக்கும். அப்ப அதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் இருக்கு? எப்படி நீங்க கட்டுப்படுத்துவீங்க? ஏதாவது ஒரு வழிவகை செய்யணும் சார். அதாவது இது இப்ப நடக்கிற சம்பவம் இல்ல, அது தொடர்ந்து பல வருடங்களாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மக்களும் எவ்வளவு பேர் அந்த மாநகராட்சிக்கு போன் பண்ணி பேசுறாங்க. ஆனா இந்த நாய்கள் கட்டுப்பாட்டு அறையில இருந்து வரக்கூடிய நமக்கு பதில் பாத்தீங்கன்னா, நாங்க கருத்தடை பண்ணிட்டு திருப்பி அதே இடத்துல போய் விட்டுருவோம். அதை நீங்க வேற கருத்தடை பண்ணி விட்டுருவீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த தெருவுல ஒரு தெருவிலும் பாத்தீங்கன்னா 10-20 நாய்கள் இருக்கிறது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. மக்கள் எப்பொழுதுமே ஒரு அரசாங்கம்னா மக்கள் நிம்மதியா வாழணும், குழந்தைகள் நிம்மதியா வாழணும், எந்த வேறொரு காரணத்துக்காக அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது. இப்போ உடனடியாக ஒரு மாநகராட்சி இதுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டுப்பாட்டை விதிக்க என்ன வழிவகை செய்ய முடியுமோ இதை செய்யுங்க. ஏன்னா நிறைய பேர் பாதிக்கிறாங்க. உடனடியாக செய்வீங்க அந்த நம்பிக்கையில நம்புறோம். தமிழக மக்கள் சார்பாக நான் இதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.